ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rvaudios. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 ஆம்பிள் பேருக்கு எப்படி சென்ட்ரு ஸ்பீக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் கேட்டிருந்தாங்க, சென்டருக்கு வந்து சீரிஸ் பண்ணாலும் இல்லைனா பேர் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஆம்பு பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பொறுத்தும் இருக்குது. எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து நான் வூஃபர் எடுத்திருக்கேன். அந்த கஸ்டமர் வந்து எனக்கு வூஃபர் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. இதில் வந்து மிட் ரேஞ்சு போடுவாங்க. இது வந்து வூஃபர் கேட்டிருக்காரு. இன்னொன்று வந்து வூஃபரும் அண்டு டியூட்டரும் கேட்பாங்க சில பேர். இது வந்து 2 வூஃபர் மட்டும் போதுன்றாரு. ஏன்னா வந்து டியூட்டர் வந்து சென்டரில் வந்து எரிச்சலாக வருது, சில்னஸ்ஸு ட்ரிபிள் ஓவராக வருதுன்னு சொல்கிறார் அவர். இது முன்னே அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து எனக்கு 2 வூஃபர் மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதான் 2 வூஃபர் எடுத்துக்கிறேன். வூஃபர் வந்து ஜிப் கம்பெனி உடையது. இது 4 inch வூஃபர். இது மாடல் நம்பர் வந்து 10ZBW2. இது மாடல் நம்பர். இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. இது வந்து 8 ohms வூஃபர். இது 75 watts பவர். இது அவுட்புட் பவரு. அடுத்தது இதுதான் சென்ட்ரல் ஸ்பீக்கர் பாக்ஸ். இது வந்து இவர் வந்து லோ பட்ஜெட்டில் சிம்பிளாக கேட்டிருந்தார். ஆனால் சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் வந்து ஜிப்பு தவிர வேறு எதுவும் வேண்டாம், 2 ஜிப்பு வூஃபர் மட்டும் போட்டு கொடுங்க சென்டருக்கு மட்டும்னு சொல்லியிருந்தார் அவர். அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறாங்க. இன்னொன்றுனா இதில் வந்து சீரிஸ் பண்ணோமா பேர் பண்ணோமான்னு சொல்லி பேர் கேட்குறாங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ரெண்டு வூஃபர் போகிறது. இது வந்து ஏர் ஹோல்ஸ் வரும். இதிலே வந்து 2 வூஃபரு சென்டர்லேருந்து டியூட்டர் வர மாதிரி வரும். நம்ம பாக்ஸு பண்ணிக்கிறது அது மாதிரி. இது சிம்பிளாக இருக்கும், லோ பட்ஜெட்டும் இருக்கும். இது வந்து துணியில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மேல் மூடி. இதுக்கு வந்து ஸ்பீக்கர் டைம்லாம் வராது. இதுக்கு என்னமா கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஹோல்ஸ் போட்டுருக்கேன். ஒயர் இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன் நான். சில பேர் வந்து சென்டருக்கு வந்து மிட்டு யூஸ் பண்ணுவாங்க. மிட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரிஜினல் 5.1 ஒரிஜினல் நம்பர் ஆடியோ கேட்கும்போது வந்து மிட்டு கூட வூஃபர் தான் நல்லாயிருக்கும். பாக்ஸு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி கலெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 80 ohms. ரெண்டுமே 80 ohms தான். அவர் கேட்குறது வந்து 4 ohmஸில் வந்து அந்த ஆம்பிள் பேர் வந்து 4 ohms அது ஆம்பிள் பேர். அதுக்கு வந்து இது வந்து 4 ohmஸாக மாற்றணும்.
எப்படின்னா இப்போ 8 இருந்தால் அது வந்து 4 ohmஸாக மாற்றலாம், 4 இருந்தால் அது 8 ohmஸாக மாற்றலாம். அது எப்படி கலெக்ஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க கேட்டுக்குங்க. இப்போ வந்து இது வந்து ப்ளஸ் மைனஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அதே மாதிரி இதிலும் இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது எப்படி கலெக்ஷன் நம்பர் கொடுக்க போகிறோன்னா, இதில் ப்ளஸுக்கு ரெட்டும் மைனஸுக்கு ஒயிட்டும் எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இது வந்து கலெக்ஷன் அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம சீரீஸ் பண்ணுறது, எப்படி பேர் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 கலெக்ஷன். இது தான் 2 ஸ்பீக்கரோட கலெக்ஷனு. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்துக்குங்க. பஸ்ஸட் மூடில் வச்சுக்கோங்க. பஸ்ஸட் மூடில் இருக்குது. பாருங்க, இது ஒரு 8 ohms. ஒரு ஸ்பீக்கர் வந்து 8 ohms. இது இதுவும் பாருங்கள், இது 8 ohms. இது 8 ohms, இது 8 ohms. இதே வந்து நம்ம சீரீஸ் பண்ணால் இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும், மைனஸு அண்டு ப்ளஸ்ஸு, இது சீரீஸு. இப்போது ஒரு ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு. இது பாருங்கள் 16 ohms காட்டுதுங்களா. இப்படி இது வந்து சீரீஸு. சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து 8 ohms 8 ohms இன்ட்டு 16 ohms, 8 ப்ளஸ்ஸு 16 வருது. அதே நீங்கள் 4 வாங்கியிருந்தீங்களா, இது 4 8 வரும். இது வந்து சீரீஸ் பண்ணுறது. சீரீஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து டபுளாக வரும். 8 16 அப்படி வரும். இல்லை நீங்கள் 4 வாங்கியிருந்தீங்களா 4 8 அப்படி வரும். இது சீரீஸு. இதே நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா மைனஸ்க்கு மைனஸு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. இது வந்து பேரு. பாருங்கள் 4 ohms. இது பேர் பண்ணிங்கன்னா 8 மைனஸ் ஆகி 4 ohmஸாக வருது. இதே நீங்கள் வந்து 4 நீங்கள் வச்சுருந்தீங்களா அது வந்து 2 ohmஸாக மாறிடும். அதே தான் சீரீஸ் பண்ணால் ஜாஸ்தியாகும், பேர் பண்ணால் கம்மியாகும். இப்போ 8 ohmஸ்னால் இது 4 ohms. ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கலெக்ஷனு. இது வந்து 4 ohmஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது பேர் கலெக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் டியூட்டர் கனெக்ட் பண்ணுறோம்னா அப்படியே அது ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே பேர் பண்ணிட்டோ இல்லை சீரீஸ் பண்ணிட்டோ இதுலேருந்து நீங்கள் அப்படியே கலெக்ஷன் எடுத்துன்னு போய் அப்படியே நம்ம டியூட்டருக்கு கெப்பாசிட்டி ஒன்று போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான்.
இதே நீங்கள் கிராஸ் ஓவர் நெட்வொர்க் போர்டு வந்து யூஸ் பண்ணுறவங்களும் அதே சேம் மெத்தட் தான், இதே மெத்தட் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சீரிஸ் வேணால் சீரிஸு, பேர் வேணால் பேரு. இப்படி தான் வந்து சென்டர் ஸ்பீக்கர் வந்து கலெக்ஷன் பண்ணோம். சில பேர் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 2-வே 3-வே அது மாதிரிலாம் போடுவாங்க. அதுக்கு வந்து கிராஸ் ஓவர் இருக்குது, அதை வச்சு போடலாம். இல்லை நம்ம பேர் பண்ணி சீரிஸ் பண்ணி போடனா கூட அதுக்கும் யூஸ் பண்ணலாம்.